இத்தனை டாபிக்ஸ் கேட்டீங்க கர்மா பற்றி செஷன்ஸ். ஸோ ஒரு இன்டெப்த் ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கர்மானா என்ன, அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றத. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்மரியாக இந்த செஷன் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி மேம் சொன்ன பாயிண்ட்ஸ் மறுபடியும் இதில் கனெக்ட் ஆகலாம். அண்ட் இந்த புக் மீதோ பிஷ்ட் எழுதினது டு த பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் கர்மா. ஸோ கர்மா பற்றின கம்ப்ளீட் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு பெரிய புக் இது, 300 pages. அது ஃபுல்லாக சொல்லனாலும் ஐ வில் ட்ரை டு கிவ் அன் ஐடியா, அ கிளிம்ஸ் ஆஃப் வாட் இட் இஸ். அண்ட் இது இல்லாமல் டார்கம் சரடேரியன் எழுதிய கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த 2 புக்கு தவிர இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இந்த 2 புக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த புக்கு வந்து வெரி வெரி சிம்பிள் இங்கிலீஷ், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது லாங்குவேஜ். இது எல்லாருமே படிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கான ஆர்வம் இந்த செஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ முதல்ல வந்து இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து வி ஆர் எனர்ஜி, ஆற்றல் நிறைந்தவங்க. லிவிங் நான் லிவிங் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ஒரு ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வைப்ரேட் ஆகிட்டுருக்கோம். எல்லாருமே we are made of energy. ஸோ அப்படின்ற போது நம்மளுடைய எனர்ஜி வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலயமா மற்றவங்களுடைய ஃப்ரீக்குவென்சியை ஐதர் ரேஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணலாம். ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது தனியாக இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கூட அனிமல்ஸ் இருக்காங்க, பிளான்ஸ் இருக்குது, சக மனிதர்கள் இருக்காங்க, இந்த மொத்த பூமி இருக்குது, இந்த இயற்கை இருக்குது. இந்த இயற்கையும் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்னா, அந்த பகுத்தறிவு, எது சரி எது தவறு, என்ன பண்ணணும், அந்த இன்டெலெக்ட் அப்படின்றது மனிதர்களுக்கு தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ அதில் இருந்து தான் நமக்கு அந்த ஃப்ரீவில் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இச்சை, அந்த இச்சா சக்தி அப்படின்றது மனிதர்களுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரி செயல்களை பண்ணுறோம் அப்படின்றது இந்த மொத்த இயற்கையையும் மொத்த பிளானட்டையும் பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் ஆர் எனர்ஜி இம்பேலன்ஸ் ரெண்டுமே நம்ம உருவாக்க முடியும் நம்மளுடைய செயல்கள்னால. அப்போ கர்மா அப்படின்றது என்னன்னா, நம்ம செயல்கள் மூலயமா கிரியேட் பண்ண இம்பேலன்ஸை அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம், எனர்ஜி can neither be created nor destroyed. ஸோ உருவாகின எனர்ஜி வந்து அழியாது, அது வேற ஒரு ஃபார்மாக உருமாறணும். அப்போ உங்களோட செயல்னால ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அந்த எனர்ஜி அப்படின்றது இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. அந்த இம்பேலன்ஸ் ஆன எனர்ஜியை பேலன்ஸ் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் தான் இந்த கர்மா. ஸோ ஏது ஒன்று நிலை தடுமாறுதோ அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர செய்யறதுக்கு அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஏன் வந்து இயற்கை சீற்றங்கள் வருது, இதுவுமே வந்து நம்மளுடைய கர்மனால தான். நாம வந்து நம்மளுடைய செயல்ல நிறைய விஷயங்கள் அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்டர்ப் பண்ணதுனால வந்த இம்பேலன்ஸ்னால தான் இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது வருது. ஏன்னா நம்ம இயற்கையோட எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கோம், நாம் அதை சரியாக யூஸ் பண்ணாமல், அதை கிராட்டிடியூட் காட்டாமல், ரெஸ்பெக்ட் காட்டாமல் நம்மளுடைய செயல்கள் இருந்துச்சுன்னா அப்போ இயற்கை சீற்றங்கள் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா எனர்ஜி அப்படின்றது கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன் அந்த சீற்றம் வருதுன்னா, அந்த கொலாப்ஸ் ஆன எனர்ஜியை மறுபடியும் பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நேச்சர் கிட்ட இருந்து இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய ஈகோனால நிறைய விஷயங்களை தெரியாம நம்ம வந்து பாதிக்குது. மற்ற விஷயங்களாகட்டும், மற்ற மனிதர்களாகட்டும், அவங்க ஹர்ட் ஆகுறது, அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஸோ எப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு துன்பம் தருவோமோ, இந்த இயற்கைக்கு துன்பம் தருவோமோ, அது கண்டிப்பா நம்மவே. ஸோ நம்ம செயல்களை நம்ம எப்படி உணர்றது, நம்ம ஒரு செயல் பண்ணிட்டோம், ஆனா அந்த பாதிப்பு வந்து நடந்திருக்கு, பட் நம்ம எப்படி அதை உணர்றது?
ஸோ அதுக்கு தான் இந்த இயற்கை, இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த கர்மா அப்படின்ற வழி மூலமா நீ பண்ண ஒரு விஷயத்த அதோடைய பாதிப்பு நீயே அனுபவி. அது வந்து இன்னுமே அதிக எஃபெக்டோட நம்மளுக்கு திரும்பி வரும்போது அந்த பாதிப்பு என்ன அப்படின்றது புரியும். எப்போ அந்த உணர்தல் வருதோ அந்த எல்லாமே அந்த சமநிலை அடையுது, நமக்குமே ஒரு புரிதல் வருது. ஸோ இட் இஸ் அ லேர்னிங் சிஸ்டம். இது வந்து ஒரு தண்டனை இல்லை, இது ஒரு கஷ்டம் இல்லை. நாம செயல்களுடைய பாதிப்பு நாமளே உணர்றதுக்கு இயற்கை கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அதுதான் கர்மா. ஸோ கர்ம விதி அப்படின்றது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை சமநிலை ஆக்குறதுக்கு உருவாயிருக்கு. ஸோ நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம எங்க இங்க கர்மான்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம நினைப்போம் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம், நம்மளுக்கு எந்த கெட்ட குணங்களும் இல்லை, ஆனால் நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த கஷ்டம் இருக்கு, ஏன் வந்து இவ்வளோ கெட்டவங்க, அவங்க வந்து எந்த குணங்களும் சரியில்லை, ஆனால் அவங்க ஒரு நல்ல நிலையில இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க செல்வ செழிப்போட இருக்காங்க. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் எனக்கு தான் இந்த பாதிப்பு வந்திருக்கு. ஏன் நான் நல்லவனுக்கு தான் இவ்வளோ கஷ்டம், ஆனால் அவனுக்கெல்லாம் எப்படி எப்படியோ இருக்கும், ஆனால் அவன் லைஃப்ல சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே பேட்டர்ன்ஸ் ஆஃப் கர்மா. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கல. எனக்கு இந்த மாதிரி தான் ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கர்மா அப்படின்றது மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ், வெல்த், ஹெல்த், ஆரோக்கியம், செல்வம், நம்மளுடைய உறவுகள், இந்த 3 தான் இந்த கர்மா ரிலேட்டடாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கெரியர், மெயின் விஷயங்கள் இதுதான் வந்து ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும்போது கூட நம்ம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு அது மறுபடியும் வருது அப்படின்றது தான் உணர்த்துது. அப்போ நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக உங்களை யாரையோ ஏமாத்திட்டாங்க, நிறைய லாஸ் ஆயிடுச்சு. நான் நல்லா தானே இருந்தேன், நான் யாருக்குமே எந்த தீங்குமே நான் நினைக்கல, நான் எதுவுமே பண்ணலை, நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ற கேள்வி, இது எல்லாமே கார்மிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து இந்த கர்மாக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சம்ஸ்காரம். நம்ம சம்ஸ்காரங்கள் அப்படின்னா பேசிக்காக நம்ம குணங்கள், அந்த குணங்கள் தான் நம்ம கர்மாவை நிர்ணயிக்குது. அப்போ இந்த குணங்கள் என்ன அப்படின்னா, நாம வந்து இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கு, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த குணங்கள் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு என்ன நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், நம்ம யோசனைகள் எப்படி இருக்கு, நம்ம ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, அதுதான் வந்து டெண்டன்சிஸ்ன்னு சொல்றாங்க, சம்ஸ்காரங்கள் சொல்றாங்க. அப்போ அந்த குணங்கள் அது அப்படி டெவலப் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உங்க யோசனைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ், அதுதான் அந்த டெண்டன்சிஸை நிர்ணயிக்குது. அப்போ ரிப்பீட்டட் திங்கிங், நீங்க ஒரு விதமாவே நீங்க யோசிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, எனக்கே ஏன் இது வருது, நான் இது வந்து ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பா அதை திருப்பி கொடுக்கணும், அவங்கள ஏதாவது ஒரு பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சாபம் விடுறதோ. ஸோ வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ், உங்களுக்கு ஒன்று நடக்குதா, அது வந்து உங்களுடைய டெண்டன்சிஸ் பொறுத்து இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரி பேசுறீங்க, ஒரே மாதிரியான பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னா அது எல்லாமே சேர்த்து அந்த குணமாக மாறுது. உங்களுடைய குணம் வந்து உங்களுடைய கேரக்டரை நிர்ணயிக்கும். உங்க கேரக்டர் என்ன அப்படின்னா, உங்க குணங்கள் எல்லாம் சேர்த்தாதான் உங்களுடைய கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய சோலுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி யோசிக்கும் போது கண்டிஷனிங் ஆகுது. கண்டிஷனிங்னா மறுபடியும் அதே சுச்சுவேஷன் நடந்தால் நீங்கள் அந்த மாதிரி தான் டக்குன்னு ரியாக்ட் ஆவீங்க. எப்படி தெரியாமலே ஒரு ரியாக்ஷன் எப்படி வருது, அது என் கண்ட்ரோலில் இல்லை, என்னை மீறி நான் வந்து அந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மீறி நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன், நான் அதுலேயே ஸ்ட்ரக்காக இருக்கேன். ஸோ நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குணங்கள், இது எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுறீங்களோ அது கண்டிஷன் ஆகுது. கண்டிஷனிங் ஆகும்போது மெல்லமாக அது நம்ம கேரக்டராகவே நம்ம மாறிடுறோம். கேரக்டர் அப்படின்றது பர்சனாலிட்டியை நிர்ணயிக்குது. பர்சனாலிட்டி அப்படின்றது நம்ம செயல்களை காட்டும். நம்ம எந்த மாதிரி செயல்கள் பண்ணுவோம், நம்மளுடைய கேரக்டருக்கு ஏற்ற செயல்கள் தான் பண்ணுவோம். ஸோ மற்றவங்க திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்கன்னா நம்மளால பண்ண முடியுமா?
ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் திருப்பி நான் கொடுக்கணும், யாரோ ஒருத்தவங்க தீங்கு பண்றாங்க, நம்ம பண்ண முடியுமா அது? அப்போ நம்மளுடைய கேரக்டர் வந்து நம்ம பண்ற செயல்களை நிர்ணயிக்கும். அந்த செயல்கள் தான் கர்மாவா உருவாகுது. அந்த கர்மா மறுபடியும் அந்த குணங்களை தூண்டும். இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன், ஒரு சைக்கிள். ஸோ இந்த குணங்கள் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்ல வந்து 2 ட்வின்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க. அந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் உடனே சீட் பெல்ட் போட்ட உடனே அந்த ஒரே ஒரு குழந்தை அந்த ட்வின்ஸ்ல அழுக ஆரம்பிக்குது. ஓன அழுக, கொஞ்சம் கூட நிறுத்தல, என்ன பண்ணாலும் நிறுத்தல. அது ஃப்ளைட் ஜேர்னி எண்ட் ஆகுற வரைக்கும் அழுதுட்டே தான் இருக்கு. ஆனா அதே இன்னொரு குழந்தை வந்து சாந்தமா காமா எதுவுமே பண்ணாம இருக்குது. அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த அன்ஈசினஸ் இல்லை, எதுவுமே இல்லை. மறுபடியும் ரிட்டர்ன் ஜர்னி போறாங்க ஃப்ளைட்ல. அந்த ரிட்டர்ன் ஜர்னிலையும் அந்த பாப்பா அழுதுட்டே இருக்கு. அன்கம்ஃபர்ட், டிஸ்கம்ஃபர்ட், அதே ஆனா இன்னொரு குழந்தை வந்து அமைதியா இருக்கு, எதுவுமே ஆகல. அதுக்கு ஒரே ஃப்ளைட்டு, ஒரே சுச்சுவேஷன், அது ட்வின்ஸ். ஆனா ஒரு குழந்தை ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இன்னொரு குழந்தைய இன்னொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இதுதான் அந்த சம்ஸ்காரங்கள். ஸோ நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே, நம்ம பண்ண செயல்கள் எல்லாமே, அதுக்கான அந்த எனர்ஜி எல்லாமே நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல இருக்கும், நம்ம ஆழ் மனதுல இருக்கும். எப்போ உங்களுக்கு அந்த அதே சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதோ, மேபி பாஸ்ட்ல ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் அவங்க ஃப்ளைட் ஜேர்னி பண்ணும்போது. ஸோ மறுபடியும் அந்த ஃப்ளைட் ஜேர்னி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அந்த சப்கான்ஷியஸ்ல இருக்கிற ஃபியர் வந்து ஆக்டிவேட் ஆகி அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே, குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இந்த சம்ஸ்காரங்கள் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த பயம் அப்படின்றது அவங்களுடைய கடந்த காலத்துல இருந்து வருது. ஸோ இப்படிதான் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் தானாவே வந்துடும். நம்மளுக்கு தெரியாது நம்ம ஏன் பயப்படுறோம், நம்ம ஏன் மலை உச்சிக்கு போனா ஏன் பயம், ஹைட்னா ஏன் பயம், இல்லை இருட்டுனா ஏன் பயம். பயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ், நிறைய குணங்கள். அது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுறோம், தானாவே ஆட்டோ பைலட்ல ஏன் வருதுன்னா சப்கான்ஷியஸ்ல அந்த பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம கர்மாவை வந்து ஒரு ரிசல்ட்டா பார்க்காம அதை ஒரு தொடக்கமா நம்ம பார்க்கணும். நம்ம குணங்களை பொறுத்து தான் நம்ம கர்மா உருவாகுது. அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றதும் மறுபடியும் டிசைட் ஆகுறது உங்க குணங்கள் தான். நீங்க எவ்வளோ கர்மா அனுபவிச்சும் நீங்க குணங்கள்ல மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த கர்மா அப்படின்றது ரிசால்வ் ஆகாது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க, இப்போ நீங்க இந்த துயரம் அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க ஏதோ பாஸ்ட்ல பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த துயரத்தை ஏத்துக்காம ஒத்துக்காம நீங்க அதை ரெசிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அதை ஒத்துக்கலைன்னா, இல்லைன்னா அதுக்கு எதிர்வினையா அதிகமா நெகட்டிவ் கர்மா இன்னும் நிறைய பண்றீங்க. நீங்க ஒரு துயரம் வருது, அதை ஒத்துக்காம அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா போறீங்க. நீங்க எந்த ஒரு குணத்தை நீங்க மாத்திக்கணும் அந்த கர்மா வருதோ அதை மாத்திக்காம நீங்க அதுக்கு எதிராக போகும்போது இன்னுமே அந்த இன்டென்சிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கர்மா அப்படின்றது ஒரு எண்ட் கிடையாது. அதை ஒரு பலமா பார்க்காம அது ஒரு விதையா பார்க்கணும். ஏன்னா இங்க கர்மாவை விட அந்த குணங்கள் தான் அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏதோ ஒரு குணம், அந்த குணத்துல நமக்கு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் வரத்துக்கு தான் அந்த கர்மா அப்படின்றது வருது. ஆனா அந்த வர கர்மாவை அதுல லெசன் என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதுக்கு நெகட்டிவா போகும்போது நம்ம இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துறோமே தவிர அங்க லேர்னிங் அப்படின்றது நடக்க மாட்டேங்குது. அப்போ இங்க அந்த குணங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அந்த கர்மா வந்து நம்ம பண்றோம்னா, அதை அனுபவிக்கிறோம்னா, அதுக்கு ரிசல்ட்டா நிறைய கர்மாக்கள் நம்ம கிரியேட் பண்றோம். நீங்க எப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அது வந்து புதிய கர்மாவை உருவாக்குது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஏதோ ஒரு கர்மா நீங்க அனுபவிக்கிறீங்க, சம் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அது வந்து புது கர்மா உருவாகுதா உருவாகாதா அப்படின்றத நிர்ணயிக்கும். ஸோ அதுதான் அந்த எப்படி அந்த புது கர்மாவை உருவாகாம இருக்கலாம் அப்படின்னா உங்க குணங்களை பொறுத்து இருக்கும்.
ஸோ வர சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கர்மாவை மேலும் மேலும் கூட்டுறீங்களா அதை குறைக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் குணங்கள் டிசைட் பண்ணுது. அப்போ உங்கள் குணங்கள் மேலே நம்ம வேலை பண்ணணும், அதை சரி பண்ணணும். ஏன்னா குணங்களை சரிப்படுத்த தான் கர்மா அப்படின்ற கான்செப்டே இருக்குது. நமக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்தை வெளிக்கொண்டு வரதான் கர்மா அப்படின்றதே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நம்ம என்ன கர்மாக்கள் பண்றோம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இம்பேக்டை உருவாக்குறோம். அந்த எனர்ஜி மறுபடியும் நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நாமளே அதை அனுபவிக்கிறோம். ஸோ இதுல 3 ரகம் இருக்கு. ஹை இன்டென்சிட்டி கர்மா, லோ இன்டென்சிட்டி கர்மா, பாசிட்டிவ் கர்மா. இது 3 விஷயங்கள் என்ன, ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க ஒரு பேரண்ட். அந்த குழந்தை எப்பவுமே ஏதோ ஒரு சந்தேக பாவம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேர்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் குழந்தைங்களை. அப்போ அது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாவே வளருது. அது எதுவுமே அனுபவிக்கல, எதுவுமே வெளியில போகல, உலகத்தை பார்க்கல, எது பண்ணணும்னாலும் பயம். அந்த பயத்தினால ஒரு லோ கான்ஃபிடன்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாயிடுச்சு அந்த குழந்தைக்கு. ஸோ இது எதுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி வந்துச்சு? அந்த வளர்ப்புனால அந்த பேரண்ட் ஏதோ ஒரு ரீசனா இருக்காங்க அந்த ஏன் குழந்தை அப்படி இருக்குன்றது. ஸோ இங்க ஹை இன்டென்சிட்டி நெகட்டிவ் கர்மானா என்னன்னா, தன்னோட குழந்தை ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த பெற்றோருக்கு தெரிஞ்சாலுமே மறுபடியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அது ஹை இன்டென்சிட்டி நெகட்டிவ் கர்மா. ஸோ பாதிப்பு உங்களாலன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுட்டீங்க, ஆனா அதையும் மீறி நீங்க மறுபடியும் நெகட்டிவாவே நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்க அந்த கர்மாவை ரெடியூஸ் பண்ணாம நீங்க வளர்க்குறீங்க. அந்த பேரண்ட்டுக்கு புரியுது இந்த மாதிரி என்னாலதான் என் குழந்தை இப்படி இருக்குன்னு, ஆனா தெரிஞ்சுமே நீங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாம அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி நெகட்டிவ் கர்மா. அப்போ 2வது விஷயம் என்னன்னா, ஓகே நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓ என்னோட குழந்தை என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ புரிஞ்சு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நீங்க சமாதானம் ஆகுறீங்க. ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணல அதுக்கு, ஓகே. ஆனா ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லோ இன்டென்சிட்டி கர்மா. எப்போ நீங்க பண்ற பாதிப்பு நீங்க உணர்றீங்களோ, நீங்க ரியலைஸ் ஆகுறீங்களோ, அந்த கர்மாவோட இன்டென்சிட்டி அப்படின்றது குறையுது. ஸோ இங்க ரியலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2வது கேஸ் என்ன பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் கர்மா. ஓகே என்னோட குழந்தை ஏன் இவ்வளவு லோ கான்ஃபிடென்ஸ்ல இருக்கு? நான் வளர்த்த ஒரு என்விரான்மெண்ட், நான் வளர்த்த வளர்ப்பு தான். அப்போ நான் அதை கான்ஃபிடன்ஸ் ஊட்டுற மாதிரி நான் எப்படி வளர்க்கலாம், எப்படி மாத்தலாம், எப்படி இன்னும் ஃப்ரீடம் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கலாம், எப்படி நாம ஒரு சப்போர்ட்டா நிக்கலாம். நான் இவ்வளோ ஆண்டு நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, நான் எப்படி இனிமே நான் எப்படி வளர்க்கணும், அவங்களை எப்படி நடத்தணும், அந்த படி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது அப்போ அதை பாசிட்டிவா நம்ம மாத்துறோம். நாம் எப்போ ஒரு விஷயத்தை அந்த பாதிப்பை புரிஞ்சு அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பாசிட்டிவ் வழியில அதை ரிப்பேர் பண்ண அந்த சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமோ அது பாசிட்டிவ் கர்மாவா உருவாகுது. அங்க நீங்க இருக்கிற கர்மாவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து அதை பாசிட்டிவா மாத்துறீங்க. ஸோ ஹை இன்டென்சிட்டி கர்மா, லோ இன்டென்சிட்டி கர்மா, பாசிட்டிவ் கர்மா. ஸோ இதுக்கு முதல்ல நம்மளுடைய ஈகோ அப்படின்றது பக்கத்தில் வைக்கணும். ஏன்னா நம்ம ஈகோனால, நம்ம அறியாமைனால நம்ம நிறைய விஷயங்கள் தீங்கு பண்ணி அதை மறுபடியும் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது தானாவே அந்த தாழ்மை குணம், அந்த பாசிட்டிவிட்டி, அந்த புரிதல், அந்த பக்குவம் எல்லாமே வரும். ஸோ நம்மளுக்கு அந்த குணங்கள் மாறுறதுக்கு தான் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு உருவாகுது. ஸோ இங்க கார்மிக் மேண்டேட் அப்படின்னு சொல்றாங்க. கார்மிக் மேண்டேட்னா என்னன்னா, ஏதோ ஒரு குணம், ஃபார் எக்ஸாம்பிள் கோபம், அந்த குணம் நீங்க மாத்திக்கணும். அந்த கோபம் அப்படின்றது லைஃப் டைம்ஸ், ஏதோ ஒரு லைஃப் டைம்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷனால உங்களுக்கு கோபம் வந்துச்சு.
அந்த கோபம் உங்களை சப்கான்ஷியஸ்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் லைஃப் டைம் எடுக்கும் போது நீங்க கோபக்காரர்களாகவே மாறிடுறீங்க. லைக் யுவர் பேசிக் பர்சனாலிட்டி இஸ் ஆங்கர். ஸோ அது எடுக்க எடுக்க ஜன்மங்கள் அந்த கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோவம், யார் மேலனாலும் கோவம், சிடு சிடுன்னு இருக்கீங்க. நீங்க மனுஷனாவே அந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு பர்சனாலிட்டியாவே. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா அந்த கோவம் அப்படின்றது உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த குணம் கண்டிப்பா மாறியே ஆகணும். அந்த மாறியே ஆகணும்ன்ற அந்த பீக்குக்கு போகும்போது அதுக்கான நெக்ஸ்ட் ஜென்மம்ல அது ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஸோ எப்போ ஒரு குணம் வந்து பீக்குக்கு போகுதோ அதை மாத்துறதுக்கு அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ நான் சொன்ன மாதிரி விசிபிள் கர்மா, இன்விசிபிள் கர்மா. விசிபிள் கர்மா அப்படின்னா நம்ம ஒரு செயல் பண்றோம், அதுக்கான ரியாக்ஷனும் அங்கிருந்து வந்துருச்சு, நாமளும் அது நம்ம ரியாக்ட் பண்றோம். இதுதான் மேல தெரிகிற கர்மா. ஆனா இன்விசிபிள் கர்மானா என்னன்னா, நாம ரியாக்ட் பண்ணும்போது நம்ம குணங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ யாரும் நம்மள வந்து மோசம் பண்ணிட்டாங்க, நாம கோவத்துல நாமளும் மறுபடியும் ஏதோ ஒரு தீங்கு பண்றோம். அப்போ என்ன ஆகுது, அந்த கோவம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு, அது இன்னும் தீரல. ஸோ அந்த கோவம் வந்து உச்சத்துக்கு போய் நீங்க மறுபடியும் லைஃப் டைம்ஸ் எடுக்கும்போது கோவத்திலேயே செயல்படுறீங்க. ஸோ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கோவம் அப்படின்றது தான் இன்விசிபிள் கர்மா. ஸோ நீங்க அந்த கர்மாவை அனுபவிக்கிற ஒரு ப்ராசஸ்ல உங்க குணங்கள் எப்படி இருக்கு, நீங்க சரியா அதை வளர்க்குறீங்களா இல்ல தீங்கா உருவாகுதா. ஸோ ஹவ் இஸ் யுவர் டெண்டன்சிஸ், அதுதான் இன்விசிபிள் கர்மா. ஸோ அந்த கோவத்துல என்ன ஆகும், நீங்க தேவையில்லாத மற்ற நிறைய கர்மாவை நீங்க சேகரிப்பீங்க நெக்ஸ்ட் லைஃப் டைம்ஸ்ல. கோவம் நல்லதா கெட்டதா பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். ஆனா அன்னெசரியா கோவப்படுறது, அதுக்கான கர்மா உருவாகுமா உருவாகாதா, உருவாகும். அப்போ அங்க கோவம் அப்படின்ற அந்த குணத்தை நம்ம வந்து அவேர்னஸோட நம்ம அதை வந்து கவனிக்காம நம்ம விட்டோம்னா அது இன்னும் மேலும் நிறைய கர்மாவை உருவாக்கும். ஸோ அந்த குணங்கள்ல இருக்கு எல்லாமே. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 2 பேர் இருக்காங்க, சாம் அண்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சாம் அப்படின்றவங்க உங்க குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீடி, லைக் எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளோதான் காஸ்ட்னா அவர் வந்து 200 ரூபீஸ்க்கு 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு விற்பார். ஸோ அவர் இருக்கிற எஃபர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் நிறைய காசு வாங்கணும், எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்ற அந்த கிரீடினஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, பீட்டர் அப்படின்றவங்கள காசு விஷயத்துல மோசம் பண்ணிடுறாரு, நிறைய காசு வந்து வாங்கிடுறாரு சாம் பீட்டர் கிட்ட இருந்து. அப்போ என்ன நடக்குது, அந்த கிரீடினஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அவருக்கு. பீட்டருக்கு என்ன ஆகுது, கோபம் வருது, என்ன வந்து அவன் மோசம் பண்ணிட்டான், என்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வருது. அப்போ நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சாம் அப்படின்றவர் ஒரு என்ன சொல்றது ஏமாத்துக்காரரா உருவாகிறாரு. அவருடைய பர்சனாலிட்டினால எல்லாத்தையும் ஏமாத்துறது, லைக் பிரைபு, லஞ்சம், ஸோ எல்லாமே தனக்கு வேணும், மற்றவங்க எப்படி வேணா போட்டோம், நாசமா போட்டோம், ஆனா எனக்கு காசு வேணும். அந்த கிரீடினஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது, அவர் எல்லா கெட்ட பழக்கங்களும் வருது. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துக்காரரா உருவாகிறாரு. அதே மாதிரி இந்த பீட்டர் அப்படின்றவர் என்ன ஆகுதுன்னா, அந்த கோவத்துல வந்து அவர் நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல எதுக்கு எடுத்தாலும் கோவம், யாரை கண்டாலும் கோவம், அந்த கோவத்துல நிறைய நெகட்டிவ் கர்மா. அப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவரை ஒதுக்கி வச்சுடுறாங்க, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லை, இவர் எப்பவுமே இப்படிதான். ஸோ என்ன ஆகுது, அந்த கிரீடினஸ், அந்த கோவம், இது ரெண்டுத்தையும் அவங்க கட்டுப்படுத்தாததுனால தேவையில்லாத கர்மாக்கள் அவங்க சேகரிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சாம் அண்ட் பீட்டர் வந்து சந்திக்கும் ஒரு தருணம் வரும். ஏன் வரும், அவங்க இன்னும் அந்த ரிசால்வ் ஆகலை, அந்த கோவம் அப்படியே அவருக்குள்ள இருக்கு, என்ன மோசம் பண்ணிட்டாருன்னு. அப்போ எப்போ அந்த கோவம் இருக்குதோ மறுபடியும் ஒரு சூழ்நிலை உருவாகும். பிகாஸ் தே ஆர் இன் அ கார்மிக் பாண்ட். அந்த பாண்ட் இருக்கும்போது மறுபடியும் சந்திக்கும் போது பாசிட்டிவ் சிச்சுவேஷன் வருமா, நெகட்டிவா இருக்குமா சிச்சுவேஷன்? நெகட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா பாஸ்ட்லயே அந்த ஒரு பேலன்ஸ் தீரல, அது வரும்போது மறுபடியும் ஒரு ஹைலி நெகட்டிவ் சுச்சுவேஷனா தான் இருக்கும். அப்போ அங்கேயும் அவங்க யாரோ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணணும்,
யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் ரியலைஸ் பண்ணணும். ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர் ரியலைஸ் ஆகலைன்னா மேலும் மேலும் டஃபர் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும். அப்போ இந்த கோபம், இந்த கிரீடினஸ், இதுதான் குணங்கள் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த குணங்கள் தேவையில்லாத நிறைய கர்மாவை வளர்த்து விடும். இருக்கிற கர்மாவை தீர்றதுக்கே நம்மளுக்கு முடியல, தேவையில்லாததை நம்ம சேகரிச்சுட்டு வரோம். அதுதான் இன்விசிபிள் கர்மா அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா சத்வகுணம், ரஜஸ், தமஸ், 3 குணங்கள், 3 கேட்டகரிஸ் இருக்கு. சத்வா அப்படின்றது பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே வரும். கிராட்டிடியூட், லவ், ஜாய், ஹாப்பினஸ், நல்லதா இருக்கிறது, ஒரு ஹானஸ்டி, நேர்மையா இருக்கிறது, இது எல்லாமே சத்வகுணங்கள்ல வரும். ஸோ ரஜஸ்ல கிரீடினஸ், ஜெலசி, எல்லாம் தேவையில்லாத கோபம், பகை, அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ஈகோ, அகங்காரம், எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே கூட ரஜஸ். தமஸ்ல அந்த லேசினஸ், அந்த லேக் ஆஃப் கிளாரிட்டி, இது எல்லாமே இந்த 3 குணங்கள்ல அடங்கியிருக்கும். ஸோ நம்மளது என்ன அப்படின்றது அந்த கேட்டகரிஸ்ல கண்டிப்பாவே வரும். நெக்ஸ்ட், ஸோ அட்டாச்மெண்ட், பொசசிவ். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற குணம் இருக்கும்போது எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது நம்ம பார்ட்னராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மள லவ் அப்படின்ற பேரில் நம்மளை அவங்க கட்டுப்படுத்துவோம். நம்ம யார்கிட்ட பேசுகிற, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, எப்படி இருக்க. ஸோ ஆல்வேஸ் கீப்பிங் ஆன் செக்கிங். ஒரு ஆல்வேஸ் நீங்கள் யார்கிட்டையும் இன்டராக்ட் ஆகக்கூடாது, என் கூடயே இருக்கணும் 24 hours. ஏன்னா அது அட்டாச்மெண்ட் அப்படின்ற அந்த குணம்ல இருந்து வருது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற இந்த குணத்தினால அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது யூ ஆர் ஹர்ட்டிங் த அதர் பர்சன். அப்போ அந்த பார்ட்னர் ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் வருது. அந்த பெயின் யூ வில் கெட் கிரியேட்டட் ஆஸ் கர்மா. ஸோ குணங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ டைப்ஸ் ஆஃப் கர்மா இது மேம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இந்த புக்கில். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கார்டன் இருக்கு, ஓகேங்களா? அந்த கார்டனில் நிறைய செடிகள் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு. ஒரு மரமும் ஒவ்வொரு கனியாக கொடுக்குது. எல்லாமே மேங்கோ கிடையாது. ஒன்று பனானா இருக்குது, ஒன்று ஜாக் ஃப்ரூட் இருக்குது, ஒன்று ஆரஞ்சு இருக்குது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பழத்தை கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு பழத்தை கொடுக்குது. எல்லாமே ஒரே டைம்ல கனிக்குதானா? இல்லை, ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்றும் கொடுக்குது கனி. எதுக்கு எப்போ கனி வருதுன்னே தெரியல. அதுக்கான சீசன், அதுக்கான டைம் வரும்போது தான் அது கனிக்குது. ஸோ இதை எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த கார்டன் அப்படின்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ். இந்த மரங்கள் அப்படின்றது நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற கர்மாக்கள். அதுல இருந்து வர கனி தான் நம்ம அனுபவிக்கிற பலன். எந்த கனி எப்போ பழுக்கும் தெரியாது. எப்பயோ 100 ஜென்மம் முன்னாடி கூட நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனா அது இப்போ 100 ஜென்மம் 200 ஜென்மம் கழிச்சு கூட நீங்க அனுபவிக்கலாம். ஸோ கர்மா ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம். அது எவ்வளோ டைம் ஆனாலும் அது பேலன்ஸ் ஆகும். அண்ட் கர்மா இஸ் நாட் இமோஷனல். அது உணர்ச்சி ரீதியான ஒரு விஷயம் இல்லை கர்மா. இட் இஸ் ப்ராப்பர் மேத்ஸ், ப்ராப்பர் ப்ரெசிஷன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ எவ்ரிதிங் நம்ம சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்தந்த டைம்ல எது பழுக்குதோ அது நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பழத்தை அது ஸ்வீட்டா இருக்குதோ, புளிக்குதா, நல்லாவே இல்லையா, கெட்டு போயிடுச்சா, அது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ சில மரத்துல இருந்து பழமே வரல. அப்போ அது என்ன அர்த்தம்னா, அந்த கர்மா பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுல இருந்து எந்த கனிமே வராது. அந்த மரத்துடைய சாப்டர் க்ளோஸ். ஸோ புது விதைகள், புது மரங்கள் வளருது அப்படின்னா புது கர்மாக்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே 4 விதமான கர்மா இருக்குது. அது மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக ஆனால் சொல்கிறேன். இந்த புக்கு படி சஞ்சித கர்மா அப்படின்னா நம்ம டோட்டல் கார்மிக் அக்கவுண்ட்,
நம்ம அக்கௌண்ட்ல இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் செயல்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் பாதிப்பு வந்திருக்கோ, அந்த எனர்ஜி ரிசல்ட் எல்லாமே சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மனா, பிராரப்தம் அப்படின்னா முதலாகுது, உருவாகுது, செயல்பட தொடங்குது. இந்த பிராரப்தம்னா ஆரம்பிக்குது. ஸோ இந்த லைஃப் டைம்ல நான் என்ன அனுபவிக்கணும், அந்த சஞ்சிதம்ல இருந்து ஒரு போர்ஷன் நம்ம எடுத்து வந்திருப்போம். ஸோ அதை இவங்க பிராரப்த கர்மான்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைஃப் டைம்ல நான் என்ன அனுபவிக்கணும், நான் என்ன இருக்குது, அதுதான் பிராரப்தம். நெக்ஸ்ட் இன்னொரு கர்மா, அது கிரியமன கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கர்மாவை அனுபவிக்கும் போது நம்ம குணங்கள் சரியா இல்லைன்னா மேலும் மேலும் புது கர்மாக்களை நம்ம உருவாக்குவோம். இப்போ அக்செப்ட் பண்ணிக்காம மறுபடியும் அவங்கள ஹர்ட் பண்றோம், ரிப்பீட்டடா நம்ம ஹர்ட் பண்றோம் அவங்களன்னா, யூ ஆர் கிரியேட்டிங் நியூ கர்மா. அது கிரியமன கர்மா அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். ஸோ இருக்கிற அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் ப்ராசஸ்ல நம்ம பண்ற கர்மாக்கள் கிரியமன கர்மா அப்படின்றது வருது. ஆகாமி கர்மா அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம இப்போ போட்ட விதைகள் ஃபியூச்சர்ல முளைக்கும், ஃபியூச்சர்ல நம்ம அனுபவிக்கணும், அது ஆகாமி கர்மா. ஸோ பிராரப்த கர்மால அகெயின் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரித கர்மா. திரித கர்மா அப்படின்னா என்ன பண்ணாலும் சரி, என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி, எவ்வளோ ரியலைஸ் பண்ணாலும் அதை அனுபவிச்சே ஆகணும். ஸோ பிராரப்தம்ல ஒரு போர்ஷன் இருக்கும், அது ஒமிட் பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. அதை யூ ஹாவ் டு லேர்ன் தட் லெசன், அதை அனுபவிச்சே தீரணும். அது ஏன்னா ஒரு தீராத ஒரு டேமேஜ் நம்ம உருவாக்கியிருப்போம், இமோஷனலாவோ மென்டலாவோ ஃபிசிக்கலாவோ. ஏதோ ஒரு சுற்றுச்சூழலுக்கோ இயற்கைக்கோ இல்லை மனிதர்களுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ தீராத ஒரு கெடுதலை பண்ணியிருப்போம். அந்த கெடுதல் நம்ம அனுபவிச்சே ஆகணும். அத்ரித கர்மா அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், லைக் நம்மளுடைய இன்டென்ஷன் ஹர்ட் பண்ணணும் இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், நமக்கு தெரியாமலே சில தப்புகள் பண்ணியிருப்போம், அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க, ஆனால் நம்ம ஒரிஜினல் இன்டென்ஷன் அது கிடையாது. அப்படின்ற போது இட் கேன் பி ரெக்டிஃபைடு, அதை தீர்க்கலாம். ஸோ இந்த தீர்க்கிற ப்ராசஸ்ல மெடிடேஷன், அவேர்னஸ், நம்ம நிறைய மெடிடேட் பண்ணும்போது அந்த எனர்ஜியில் வர ரியலைசேஷன்ல பேலன்ஸ் ஆகும். அதுக்கு தான் இவ்வளோ மெடிடேட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்? அந்த கர்மாக்கள் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட், அது நம்மளுடைய மெடிடேஷன்னால நடக்கும். திரித அத்ரித கர்மா அப்படின்னா அது ஒரு கெடுதல் நடந்திருக்கு, ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் உங்க இன்டென்ஷன் அந்த மாதிரி இருந்திருக்காது. யாரோ ஒரு நபருக்கு அவங்களுக்கு கொலை கூட நடந்திருக்கலாம், அவங்க லைஃபே நின்று இருக்கலாம், அது நீங்க காரணம் இருப்பீங்க, ஆனா நீங்க வேணும்னே அதை பண்ணல, ஆனா டேமேஜ் என்னமோ ஹையா தான் இருக்கு. ஸோ டேமேஜ் இஸ் ஹை பட் இன்டென்ஷன் இஸ் பியூர் அப்படின்ற போது நம்ம ஓகே ஓரளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண முடியும், நம்ம அதை இது பண்ண முடியும். ஸோ மெடிடேஷன்னாலேயும் அவேர்னஸ்னாலேயும் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு மூலமா ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது திரித அத்ரித கர்மா. பட் இப்போ ஈவன் எங்க அம்மா லைஃப்ல கூட ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு, ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம். அப்போ பத்திரிச்சிட்டு கேட்கும்போது, சார் இது என்ன சார், நம்ம இவ்வளோ தியானம் பண்றோம், இவ்வளோ ஞானம் எல்லாமே கத்துக்கிறோம், பட் ஏன் இது வந்துச்சு, இது என்ன இவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்ற போது, சில விஷயங்கள் ஹேஸ் டு பி அனுபவிச்சு தான் ஆகணும். அது எவ்வளோ தியானம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது வந்துடாம நம்ம தடுக்க முடியாது, அது அனுபவிச்சாதான் அது தீரும். அது அந்த திரித கர்மா அப்படின்ற கேட்டகரியில வருது. நெக்ஸ்ட் அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், பவர்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, நிறைய காசு நிறைய செல்வாக்குல இருக்கிறவங்க, அந்த பெரிய ரோல்ஸ்ல இருக்கிறவங்க பெரிய கர்மாவை கழிக்கிறாங்க இல்ல ஏத்துக்கிறாங்க. அந்த கர்மா கழித்தலோ இல்ல உருவாக்குதலோ அதிகபட்சமா இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓனா அப்போ நிறைய பேருடைய எம்ப்ளாயிஸோட லைஃபே அவங்க கையில தானே இருக்கு. இப்போ நிறைய அவங்கள நல்லா வேலை பண்ண வச்சுட்டு நான் இவ்வளவுதான் கொட்டியோண்டு நான் சம்பளம் கொடுக்குறேன்னா அப்போ அந்த கஷ்டத்தை அவங்க மதிக்கல தானே. அப்போ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வேலைக்காரர்களுக்கெல்லாம் அவங்க மனசு நோகுது இல்லை,
அப்போ 1000 மனசு நோகுதுன்னா அப்போ எவ்வளோ இமோஷனல் எனர்ஜி உருவாகுது, அதுக்கான எவ்வளோ கர்மா உருவாகும், அது எல்லாத்தையும் அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், பவர் அண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க நிறைய கர்மாக்களை கழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும் அந்த லெவல்ல. ஏன்னா அவங்களுடைய இன்டராக்ஷன்ஸ் அதிகம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதிகம். நம்ம சாதாரணமா ஒரு லைஃப்ல இருக்கிறவங்க பெருசா ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஆனா தே ஹாவ் டு புட் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க். ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறோமா இல்ல அவங்கள கஷ்டப்படுத்துறோமா, அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த சர்வீஸ், அந்த பப்ளிக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது கர்மாவை அவங்க கழிக்கவும் ஒரு பெரிய வாய்ப்பு, உருவாக்கவும் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த பொசிஷன்ல நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல எந்த செல்வ செழிப்பு எதுவுமே இருக்காது, ஆனா அந்த நெகட்டிவ் கர்மான்றது ஹையா இருக்கும். அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏதோ ஒரு சிஇஓ கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க வேலைக்காரர்களை. ஸோ அந்த கர்மா எல்லாம் அவங்க சேகரிச்சு அடுத்த லைஃப் டைம்ல அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மறுபடியும் அவருக்கு வரும். அப்போ எந்த பவர் இருக்காது, எந்த பொசிஷன் இருக்காது, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது. ஸோ அங்க ஏதோ ஒரு நல்ல கர்மா வந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த பொசிஷன் இருக்கு. அவங்க ஒரு பப்ளிக் ஒரு ரோல்ல இருக்காங்க, அது அவங்களுடைய நல்ல கர்மா தான். ஆனா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அந்த பிராரப்தம் அப்படின்றது ஹெவியா இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஹெவியான பிராரப்த கர்மாவை அவங்க தீக்கிற ஒரு அழகான வாய்ப்பு தான் அது. அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணாம நல்லபடியா நம்ம நேர்மையா, இந்த ஒரு லஞ்சம் வாங்காம ஒரு சேவை மனப்பான்மையோட நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கேரக்டர் அப்படின்றது பியூரிஃபை ஆகி நம்ம ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போறோம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்மால சப்போஸ் 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த 2 பேர் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒரு கெடுதல் எனக்கு பண்ணிட்டீங்க, நான் அந்த கிரட்ஜ் இருக்கு, எனக்கு அந்த கோவம் இருக்குது, அந்த உள்ள நான் வச்சிருக்கேன், ஓகே இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் சும்மா இருக்காம ஓகே நீ என்னை ஏமாத்துனல, நான் உன்னை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வேலையை பண்ணி உங்க வேலையை விட்டு தூக்குற மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்றேன். ஸோ அது நார்மலா நடக்கல, என்னோட ஒரு சூழ்ச்சினாலதான் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பர்சன் ஏ கூட கெடுதல் பண்ணியிருக்காங்க, பர்சன் பி கூட கெடுதல் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே 2 பேரும் கெடுதல் பண்ணதுனால அந்த கார்மிக் பாண்ட் அப்படின்றது உருவாகுது. ஸோ அடுத்த ஜென்மத்துல அந்த 2 பேரும் மறுபடியும் சந்திக்கணும், அதை கழிக்கணும். ஓகே, இது கேஸ் 1. கேஸ் 2 என்னன்னா, எனக்கு நீங்க கெடுதல் பண்ணீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஓகே நான் எதுவுமே பண்ணல, நான் ரியாக்டே பண்ணல, எனக்கு கஷ்டம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, ஓகே, ஆனா நான் ஒரு ரியாக்ஷனும் காட்டல அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அவங்களே வரணும்னு ஒண்ணு இல்லை, ஏ அண்ட் பி சந்திக்கணும்னு இல்லை. ஏன்னா பி அங்க ரியாக்ட் பண்ணல. ஸோ பி மறுபடியும் ஏவை மீட் பண்றதுக்கான அவசியம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அடுத்த ஜென்மத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பாங்க. நீங்க ஒரு கஷ்டம் கொடுத்தீங்க, அவங்களே வரணும்னு அவசியம் இல்லை, அடுத்த ஜென்மத்துல ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி. அந்த கணவன் எப்பவுமே குடிக்கிறான், அடிச்சுட்டே இருக்கான், இது அப்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அந்த ஒய்ஃப் தாங்க முடியாம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வராங்க. ஸோ வெளியில வராங்க, சில ஆண்டுகள் ஆகுது, அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா போகும்போது அந்த பாசிட்டிவிட்டியில ஓகே எனக்கு என்ன நடந்ததோ நடந்துச்சு, நான் அதை மன்னிச்சிடுறேன், எனக்கு என்ன இமோஷனலா எனக்கு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன், நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட் கோ பண்றாங்க. லெட் கோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஃப்ரீக்வன்சியை அவங்க உயர்த்துக்கிறாங்க. மன்னிக்கும் போது நம்மளுடைய எனர்ஜியை நம்ம உயர்த்துக்கிறோம். ஸோ நம்ம உயர்நிலைக்கு போறோம். எப்போ அந்த வைஃப் ஒரு உயர்நிலைக்கு போறாங்களோ அடுத்த ஜென்மத்துல அவங்க இவங்களை சந்திக்க வேணாம். ஏன்னா நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில இருக்கீங்களோ அந்த மாதிரி பீப்புளை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புள் அட்ராக்ட் ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புள். அவங்க லோ ஃப்ரீக்வன்சி பீப்புளை மறுபடியும் மீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அடுத்த ஜென்மத்துல என்ன ஆகும்னா அந்த ஹஸ்பண்ட் தீங்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அவர் நெக்ஸ்ட் மேபி ஏதோ ஒரு வைஃபா பிறந்து அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் வர மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த கஷ்டத்தை கொடுக்கலாம், அவங்களே வரணுன்றது இல்லை. ஸோ எப்போ நம்ம அந்த மன்னிப்பு தன்மை
கர்மாவில் அந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரும். ரியலைசேஷன், அந்த நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது மனசார நம்ம உணரும் போது அந்த உணர்தல் மூலயமா நம்ம அந்த ஈக்குவேஷன்ல இருந்து வெளியில வரலாம். மன்னிக்கும் போது, லெட் கோ பண்ணும்போது, அதை விட்டுடும் போது, அப்போ அந்த கர்மா அப்படின்ற ஈக்குவேஷன்ல வெளியில வரலாம். யாரோ ஒருத்தர் அதை விட்டு கொடுக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எனி ஒன் ஷுட் பேலன்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் மேலே போகணும். ஸ்க்ரோல் பண்ணணும் மேலே. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஷார்ட் கிளிம்ஸாக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நல்லவங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா, அவங்க ஒரே லைஃப்பில் எல்லாமே கிளியர் பண்ணணுன்ற பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜாபே இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஏதோ ஒரு குடிசையில் தான் வாழ்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அந்த படிக்கிற இடத்துலையும் நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது அமையவே வந்து நிறைய தடங்கள் இருக்குது. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, ஒரு லைஃப்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் குணங்கள் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் குணங்களை டெஸ்ட் பண்றதுக்குனே சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நேர்மையா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மோசம் பண்றதுக்கான வாய்ப்பு வரலாம், இல்ல மோசம் பண்ணணும்ன்ற கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படலாம். அப்போ நீ எந்த அளவுக்கு நீ நேர்மையா இருக்க, அந்த நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். தைரியம் அப்படின்றது உங்க குணம்னா அந்த தைரியத்தை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு காடுல நீங்க ஏதோ ஒரு இருட்டுல இருந்து ஒரு சுச்சுவேஷன் வரலாம், இல்ல உங்களுக்கு ஏதோ தீங்கு பண்ற மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வரலாம். அந்த நெகட்டிவை மீறி நான் தைரியமா நான் எப்படி நிக்கிறேன், என் லைஃப்பை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன். ஸோ அந்த குட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெச்சூர்டு சோல்ஸ். இந்த மெச்சூர்ட் சோல்ஸ் அப்படின்றவங்க எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க கேரக்டரை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி அவங்க குணங்களை வெளிப்படுத்துவாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலகங்காதர் திலக் அப்படின்றவங்கள ஜெயிலில் போடும்போது அவர் அழுகலை, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் இவ்வளோ வருஷம் நான் ஜெயிலில் இருக்கணுமா, என் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும், அவர் உட்காந்து அழுகலை. அங்க வந்து அவர் ஜெயில உட்காந்து பகவத்கீதை கமெண்ட்ரி எழுதிட்டு இருக்காரு, பகவத்கீதையை படிச்சு அவர் அதுக்கு வியாக்கியானம் எழுதிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமை கூட எப்படி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எப்போ ரியாக்ட் பண்றதை நிறுத்தி நீங்க வந்து செயல்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஈக்குவேஷன் முழுவதையும் நீங்க மாத்துறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கர்மா இருந்தாலும், எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா, என் வாழ்க்கையே கஷ்டம், என் வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே இப்படிதான், எனக்கு ஒரு நல்லதும் நடக்கலை, அது மொத்த வாழ்க்கையுமே இருட்டாக்காதீங்க. நீங்க இருட்ட பார்த்தீங்கன்னா இருட்டு தான் இருக்கும், அங்க ஏதோ ஒரு நல்லது, சின்ன சின்ன நல்லது இருக்கும். அந்த நல்லதை கண்டுபிடிச்சு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த வெளிச்சத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வெளிச்சம் குட்டியோண்டு வெளிச்சம் தான், ஒரு ஓட்டையில இருந்து வர வெளிச்சம் தான். ஆனா அந்த வெளிச்சத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் சுச்சுவேஷனை நீங்க மாத்தலாம். வர கஷ்டத்தை, ஐயோ கஷ்டம் கஷ்டம், என்னால என்ன பண்ண முடியும், நம்ம கோயில் புனஸ்காரம் இதெல்லாம் பண்றதும் வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க சுச்சுவேஷனை மாத்தாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே டிலே பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு உதவி ஆக்ஷன்ல நீங்க எதுவுமே காட்டலன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஓகே, எனக்கு கஷ்டம் இருக்கு, நான் இதுல பெஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? ஓகே, நான் வந்து வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இல்ல மாமியாரோட ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்ல ஹஸ்பண்டோட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இந்த சுச்சுவேஷன் வாட் ஐ கேன் டூ பெஸ்ட், அந்த ஆக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் மொத்தமே மாறும். ஸோ அந்த கர்மா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் எல்லாமே டெம்பரரி அப்படின்ற ஒரு உணர்தல் நமக்கு வரணும். அது கஷ்டமா இருந்தாலும் சரி,
இஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ஒரு போகமாக இருந்தாலும் சரி, இல்லை போகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே தாத்காலிகமானது, டெம்பரரி. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ டெம்பரரி. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அது கூட டெம்பரரி. எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி அப்படின்ற ரியலைசேஷன் நமக்கு வரணும். ஸோ அந்த மன்னித்தல், உணருதல், இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஏன் நல்லவங்களுக்கு, அந்த மெச்சூர் சோலுக்கு வேணும்னே அந்த சேலஞ்சஸ் எடுத்து வருவாங்க? அவங்க ஆக்சுவலி பெரிய கர்மாவை அவங்க கிளியர் பண்ணி அவங்க ஃப்ரீ ஆகுறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு, ஆனால் அவங்க சோல் வந்துட்டு ஃப்ரீ, அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் குணங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும் சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஸோ அந்த கரேஜ் அப்படின்ற போது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் காட்டும்போது அந்த கரேஜ்ன்றது உங்கள் பர்சனாலிட்டியில் இன்னும் அது பூஸ்ட் ஆகுது. எஸ். ஸோ குணங்கள் மாறுறது வழியாக தான் கர்மா தீரும். கர்மா உருவாகுது எதனால? குணங்கள்னால. கர்மா கழிறது எதனால? குணங்கள்னால. ஸோ கர்மாவை விட நம்ம குணங்கள் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நிறைய நெகட்டிவ் கர்மா ஒரு நிறைய சஞ்சிதம்ல நிறைய இருக்கு அவங்களுக்கு கழிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல சுச்சுவேஷனை கூட நெகட்டிவா தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா அவங்க சஞ்சிதம்ல அவ்வளோ இருக்கு பேலன்ஸ். அது வந்து சப்கான்ஷியஸ் வழியா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அது சும்மா அது உட்காரல, உங்க சப்கான்ஷியஸ்ல இருந்து எவ்ரிதிங் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங். அப்போ ஒரு நார்மலான சுச்சுவேஷன் கூட அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, என்னடா இது எனக்கு இப்படி ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட சஞ்சிதமோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி. அதே ஒரு பாசிட்டிவ் சோல்ஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கு பெருசா பேலன்ஸ் இருக்காது சஞ்சிதம்ல, அவங்க நிறைய வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, பெருசா இல்லை பேலன்ஸ் அப்படின்ற போது பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க லேசான ஒரு மனசுல அப்படியே தட்டி தூக்கி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. தே ஜஸ்ட் அப்படியே ஈஸியா ஒரு ப்ரீஸ் மாதிரி அதை டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ நம்மளுடைய சஞ்சிதமோட பேலன்ஸ் கூட நம்ம வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ சுச்சுவேஷன்ஸை நம்ம ஒதுக்காம, நம்ம ரெசிஸ்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணணும். அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வரும். இங்கே ஃப்ரீவில் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சாய்ஸ், நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம், என்ன டிசைட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். மற்றவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு கஷ்டம் வருதுன்னா அது புரிஞ்சு நம்ம எப்படி நடக்கிறோம், இது எல்லாத்த பொறுத்து we are balancing our karma. So yes, almost எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் 10%. நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.